அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்முடைய மதிப்பு யாரிடம் உள்ளது? நம் மதிப்பை அடுத்தவரிடம் நாம் தேடுவதால் தான் நம் மன நிம்மதி போகின்றது. நம் மதிப்பு நம்மிடமே தான் உள்ளது. அதில் என்ன சந்தேகம் என்று கேட்கிறீர்களா? யார் மதிக்க வேண்டும் நம்மளை? இப்படி எப்படி மதிக்க வேண்டும் என்று எல்லாம் பிச்சை கேட்கிறோம். தேவையே இல்லை. நம்மை மதித்து இறைவன் நமக்கு இந்த உடலும் ஊரும் உறவும் ஏன் இப்பிரபஞ்சத்தையே நமக்காக பணி செய்யும்படி பணித்திருக்கிறான். நாம் நம்மை மதிக்க வேண்டும். நாம் நம்மை மதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும். நாளும் ஒரு நாளும் தவறாமல் நமக்காக நடப்பவை எல்லாத்தையும் கவனிக்கணும். நம்மை கவனித்து நம்மை மதித்து நம்மை அருள்கின்றான் இறைவன். சர்வ வல்லமையான இறைவனுக்கு ஈடு இதை எதுவுமே கிடையாது. அவனின் மதிப்பை எப்போதும் இடையறாது நாம் பெற்றுக்கொண்டு இருப்பதனால்தான் நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ஏன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மெய்யை நாம் உணர வேண்டும். நாம் நம்மை மதிக்கும்படி நமக்கான செயல்களை மாற்ற வேண்டும். நம்மை மதித்து அருள்பவனை எப்போதும் போற்ற வேண்டும். நம்மை மதித்து அருள்பவன் யார்? அந்த இறைவன்தான். அவரை எப்போதும் மதித்து நாம் போற்றி கொண்டு இருந்தாலே போதும். நம் மதிப்பு யாரிடமும் இல்லை. யாரின் மதிப்பும் யாரிடமும் கிடையாது. அவரிடம் மட்டும்தான் உள்ளது என்ற மெய்யை உணர்ந்து நாம் பயணித்தால் என்றுமே வாழ்வில் சந்தோஷம்தான். மதிப்பு என்பது நாம் நமக்கு தருவது மட்டும்தாங்க மதிப்பு. அடுத்தவரிடம் நாம் எதிர்பார்த்தால் அவமதிப்பு தான். அதுதான் உண்மை. இறைவன் நமக்காக எவ்வளவோ கொடுத்துருக்கார். எதுக்காக கொடுத்துருக்காரு? நம்மை மதித்து கொடுத்துருக்கிறார். நாம் மூச்சு விடுகிறோம், நம்மை மதித்து உயிர் வாழ்வதற்காக கொடுத்துருக்கார். அதை விட்டுட்டு இதுதான் மெயின், மூச்சு விட மறந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ எது மெயின்? இதுதான். நம்ம மூச்சு விட்டு திரும்ப இழுக்கிறது தான். இந்த அருள் இருக்கானே அந்த இறைவன், அப்போ எதுக்காக கொடுத்துருக்காரு? நம்மை மதித்து கொடுத்திருக்கிறார். அப்போது அவரை தான் நாம் இடைவிடாது பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுகளை விட்டுவிட்டால் நிம்மதி யாரிடம்? நம்மிடம்தான். வேறு எங்கேயும் தேட வேண்டாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.